வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதிலின் கதியை நந்தனார் களிற்றை குவலயத்தோர் தொழுதேத்தும் ஆதியமுதை என்னையாளுடைய அப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். திருவல்லிக்கேணியில் வேதவல்லித்தாயார் எழுந்தருளி உள்ளார். மன்னாத பெருமான் வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனைன்னு ஆழ்வாருடைய பாடல். அவனே வேதம், அவனே வேதத்தின் சுவையின் பயன், அவனே வேதத்தால் சொல்லப்படுபவன். பெருமான் வேதத்தால் கூறப்படுபவன் என்றால் அப்ப பிராட்டி ஓத்தின் பொருள் முடிவும் இதுவே. ஆழ்வார் ஒரு பாசுரத்தாலே சாதிக்கிறார். மாதவன் பேர் சொல்லுவதே ஓத்தின் சுருக்கு. வேதத்தினுடைய சாரம், வேதத்தினுடைய தாத்பரியம் என்றால் மாதவனுடைய பெயர் கூறுவது. மாதவன் சொல்லும் போதே மா என்றால் மகாலட்சுமி, தவஹான்னா சுவாமி, மகாலட்சுமிக்கு சுவாமி, மாதவன் மாதவன் கூப்பிடுகிறோம். இப்ப ஏற்கனவே விண்ணப்பம் செய்த திருமங்கையாழ்வாருடைய பாசுரத்தில் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு பாசுரம். திருவல்லிக்கேணியில் வேதத்தால் கூறப்படும் வேதவல்லி தாயார். அந்த வேதம் எது கூறுகிறது? மாதவன் பேரு சொல்லுவதே ஓத்தின் சுருக்கு. அதே பக்கத்தில் இருக்கிற மாடமாமயிலை, மயிலாப்பூரை அடைந்தால் அப்ப அந்த வேதத்துக்கே ரகசியமாய் கூட அர்த்தமாக இருக்கும் மாதவ பெருமான் தரிசனம் கொடுக்கிறார். ஒரு புறத்தில் திருவல்லிக்கேணி பார்சாரதி மன்னாத பெருமான் வேதவல்லித்தாயார், மற்றொரு புறத்தில் மயிலாப்பூரில் இருக்கும் மாதவன். இவ்விடங்களிலிருந்தெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிறது என்ன? வேதத்தின் சுவைப்பயன். இதுவே வேதத்தினுடைய சாரம் என ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் கூறுகிறார். கல்லாதவரலந்தை கட்டழித்த காகுத்தனை அல்லால் ஒரு தெய்வம் யானிலேன், பொல்லாத தேவரை தேவரல்லாரை திருவில்லா தேவரை தேரேன் மின் தேவு, திருவுடைய தேவனாரோ அந்த பெருமான வணங்குவேன். அவன்தான் வேதத்தாலே சொல்லப்படுபவன் திருமால் ஸ்ரீமன் நாராயணன். அந்த திருவை பிரிந்துதான் தற்போது பெருமான் தவிக்கிறார். திரு உண்மையில் பிரிய மாட்டாள். ஆனால் இப்போது பிரிந்தா போலே அவர்கள் நமக்காக நடத்தி கொண்டிருக்கும் அழகான காட்சி. அந்த திருவோடு சேர்ந்த பெருமானை, லக்ஷ்மி நாராயண பெருமானை ராம்பாக்கம் என்னும் ஊரில் தரிசிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக இன்னைக்கு அந்த க்ஷேத்திரத்திலேயே இருக்கும் வேதவல்லி தாயாரை சேவிக்க போகிறோம். இப்படி எதற்காக இதை சொல்ல வந்தேன்னால், வேதவல்லி தாயார் ராம்பாக்கத்து தாயார் வேதவல்லி தாயார். வேதத்தால சொல்லப்பட்டதே மாதவன். மாதவன் தானே லக்ஷ்மி நாராயணன் தானே. அப்ப பெருமானோ லக்ஷ்மி நாராயணன், தாயார் வேதவல்லி தாயார். இப்போது வேதவல்லி தாயாரை தரிசித்துக் கொள்ளுவோம். இதோ அற்புதமான அமர்ந்த திருக்கோலம். கடலூரிலிருந்தும் விழுப்புரத்திலிருந்தும் 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ராம்பாக்கம். அங்கிருக்கும் மங்களம் ராமன் சந்நிதி. அந்த ராமன் சீதை ஒருபுறம் இருக்கிறார்கள். லக்ஷ்மி நாராயணன் ரொம்ப ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். தனி கோவில் நாச்சியாராக வேதவல்லி தாயார் மற்றும் மற்றொரு புறத்தில் ஆண்டாள். இவள் மகாலட்சுமியினுடைய அவதாரம் என்றால் அவள் பூமாதேவியினுடைய அவதாரம். இவள் வலதுபுறம் வீற்றிருக்கிறாள், அவள் இடதுபுறம் வீற்றிருக்கிறாள். அதே லக்ஷ்மி சீதையாக அவதரித்தாள், அதே பூமாதேவி ஆண்டாளாக அவதரித்தாள். இப்படித்தான் எத்தனை ஒற்றுமை! இந்த பிராட்டியினுடைய வைபவத்தை தான் சாஸ்திரங்கள் கூற வந்தன. ஏன்? சீதாயாச்சரிதம் மகது காவ்யம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாச்சரிதம் மகது பௌலஸ்திய வதமித்தேவ என்று ஸ்லோகம் உள்ளது. இந்த ராமாயணத்துக்கு முதல்ல ராமாயணம்னு பேர் வச்சார்கள். அதை விட எது சரியா இருக்கும்? சீதா சரித்திரம்னு வச்சா இன்னும் நன்றாக இருக்கும். பௌலஸ்தியவதம்னு வைத்து பார்க்கலாம், சீதா சரித்திரம்னு வைக்கலாம் என்று எத்தனையோ பெயர்கள். நல்ல ராமனின் கதைன்னு சொல்றதை காட்டிலும் சீதையினுடைய சரித்திரம்னு சொன்னா எவ்வளவு ஏற்றம். இன்று அந்த நாச்சியாரை வேதவல்லி தாயார சேவித்துக் கொண்டோம். ஓரிடத்தில் கூறுவதுண்டு, ராமாயணம் முழுக்கமே யாரை பத்தி சொல்ல வந்ததுனால் சிறையிருந்தவளேற்றம் சொல்லிற்று, மகாபாரதத்தாலே தூது போனவனேற்றம் சொல்லித்து, ராமாயணத்தாலே சிறையிருந்த மகாலட்சுமி சீதை அவருடைய வைபவம் கூறுகிறது. இன்னந்த தாயாரையும் சேவிச்சுட்டோம், ஆண்டாளையும் தரிசித்துக் கொண்டோம். இப்ப 3வது சர்க்கத்தை அடைகிறோம். கடைசி காண்டம் யுத்த காண்டம். அதில் 3வது சர்க்கம் சுக்கிரீவன் ராமனுக்கேற்பட்ட மனச்சோர்வை நீக்கினான்,
உற்சாகமூட்டுவதற்காக பேசினான். ராமனும் செய்தி பெற்றார். தன்னுடைய சோர்வை தீர்ந்தார். இனி சீதையை தேடி போவோம். அவள் இருக்குமிடம் எரியாமல் துன்பப்பட்டோம். இப்போது தெரிந்து விட்டது. இனிமே व्यसனப்படக்கூடாது. கண்டிப்பா சீக்கிரம் போய் தேடணும் என்று அனைவரையும் கேட்கிறார். அப்ப முக்கியமா 6 பதில் சொல்லணும். லங்கைக்கு எப்படி போகலாம், லங்கையினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், ராவணனுடைய பலம் என்ன, அவனுடைய படை பலம் என்ன, இது எல்லாத்தையும் கண்டு வந்தவர் ஆஞ்சநேய சுவாமி தானே. அதனால 3வது வர்க்கத்தில் ஆஞ்சநேயர் மூலம் லங்கையினுடைய அமைப்பு, படையினுடைய அமைப்பு, எப்படி உள்ள புக வேண்டும் புக முடியாது என்பதை பற்றின விவரமான செய்தி இதெல்லாம் தான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. சுக்ரீவஸ்ய வசஸ்ருத்வா ஹேதுமத் பரமார்த்தவத் பிரதிஜக்ராஹ காகுத்ஸ்தா ஹனுமந்தம் அதாப்ரவீத். உண்மை துவனிக்கக்கூடிய சுக்ரீவனுடைய பேச்சை ராமன் கேட்டான். சில பேச்சு நமக்கு பிடிக்கலாம், பிடிக்காது போலாம். ஆனா உண்மைதானே. சுக்ரீவன் எடுத்து சொன்னது உண்மை. ராமனுடைய மனோபாவம் மனம் தளர்ந்து இருக்கிறது. பலருக்கு மன தளர்ச்சி ஏற்படும். அந்த தளர்ச்சி போக்கிக்கணும்னு இன்னொருத்தர் சொன்னால் அந்த சமயத்திலே அது போயிடணுங்கிற தேவையும் இல்லை. இப்ப நம்ம கூட, இப்ப உங்களுக்கு கூட, எனக்கு கூட ஆருக்குமோ மனம் தளர்ந்திருக்குன்னு வச்சுங்க. ஒருத்தர் இதெல்லாம் வேண்டாம் ஆகாதுன்னு சொல்றாருனால் இந்த தளர்ந்திருக்கிற சமயத்தில் அவ்வளவு சுலபத்தில் அது மனசுக்குள்ள போகாது. அது போறதுக்கு அரை நாள் ஆகலாம், ஒரு நாள் ஆகலாம். ஆனா அந்த அரை நாள் ஒரு நாளுக்குள்ள உள்ள போயிடுத்துன்னா போறோம். ஏன்னா அதே நிமிஷத்துல சரிப்படுத்திக்கிறதுங்கிறது யோகிகளால தான் முடியும். நம்ம அவ்வளவுன்னு பக்குவப்பட்ட நிலையை அடையலை. அப்ப நம்ம மனசு சரிப்படும் கொஞ்ச நேரம் கழிச்சு. சரியே படாம அதனால 10 நாள் துன்பப்படுற பாருங்க, அதுதான் தப்பு. வேகமா ஓடுறோம், 100 120 வரைக்கும் நம்ம ஹிருதய ஹார்ட் பீட்டுங்கிறமே, கொஞ்சம் 72 74 78 அடிச்சுட்டு இருக்கும். அது தாண்டி 100 120 கூட போகும். அது தப்பு இல்லை, வைத்தியரை கேட்டினாலும் தப்பு சொல்ல மாட்டார். ஆனா அப்படி ஓடி முடிச்சு நிக்கிற மொழியோ, நின்ன பிற்பாடு எவ்வளவு நேரத்துக்குள் திரும்ப 72க்கு வருது அப்படிங்கறதுதான் பரீட்சை. ஓடுறது 120 போயிட்டு அது அப்படியே ஓடிண்டே இருக்கு, நான் உட்காண்டாச்சு, ஆனா ஹிருதயம் மட்டும் இன்னும் 120ல ஓடிட்டு இருக்குன்னா அதுதான் தப்பு. அதை போல நமக்கு ஒரு மனத்தளர்ச்சி ஏற்படுறதா, தளர்ச்சி ஏற்படுவது சகஜம். ஆரோத்தரது கூடாதுன்னு சொல்றாரா, அவர் சொல்றது நியாயம். அது எனக்கு உடனே படலையா, அதுவும் சரி. ஆனா அது எவ்வளவு நேரத்துக்குள்ள படுறதுங்கிறது தான் முக்கியம். நாம ஒரேதிரியா மனத்தை மூடிவிடக்கூடாது, காதையும் மூடக்கூடாது. ராமன் துன்பப்பட்டார், பட தேவையில்லை. தேவையில்லைங்கிற காரணங்களை சுக்கிரீவன் எடுத்துரைத்தார். புரிஞ்சுட்டார் ராமர். இப்ப மன தெளிவு ஏற்பட்டு போச்சு. ராமனே தெளிந்து போய் ஹனுமானிடத்தில் கேட்கிறார். தபசா சேதுபந்தேன சாகர உச்சோஷணேனச்ச சர்வார்த்தாபி சமர்த்தோஸ்மி சாகரஸ்யாஸ்ய லங்கனே. இந்த குரங்குகள் அனைவரும் சாகரத்தை தாண்ட என்ன வழின்னு எனக்கு தெரியும். அணை கட்டுவதானாலும் சரி தயார், அந்த கடலையே வற்றடிக்க செய்வதானாலும் சரி அதற்கும் தயார். கடலை வற்றடிக்கவும் ஒரு பானம் போரும், அணை கட்டவும் பானம் போதும். எதற்கும் ராமன் தயார். கதி துர்காணி துர்காயா லங்காயாஸ்தத் பிரவிஸ்வமே ஞாதுமிச்சாமி தத் சர்வம் தர்சனாதிவ வானர. ஹே வானரோத்தமரே ஹனுமன், போய் என்ன பார்த்து விட்டு வந்தீரோ அத்தனையும் மனக்கண் முன்னாடி அப்படியே கதையா சொல்லும். இப்பெல்லாம் நாடகம் பார்த்து முடிச்சுடுறோம். முடிச்சோன்னா அப்படி இல்லை, ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுனால ராத்திரி ஒருத்தர் திரும்பி எல்லாத்தையும் போட்டு காட்டுறப்பாரு. 1 மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் பார்க்குறமோ இல்லையோ, அதை போல நீர் என்ன பார்த்துட்டு வந்தீரோ என் மனக்கண் முன்னாடி தெரியறாப்புல சொல்லும். சொல்றதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணுமோ இல்லையோ. ஒரு இடத்த போய் ஒரு உற்சவம் பார்த்துட்டு வருவோம். அந்த உற்சவத்தை உங்களுக்கு சொல்லணும்னா உங்க கண் முன்னாடி உற்சவம் இருக்காது, ஆனா அப்படியே இருக்கிறாப்புல உங்க மனசுல படணும். அங்க இருந்தா மனம் எவ்வளவு குளிர்ந்து இருக்குமோ அதை போல ஒன்றை பேச்சு உங்களுக்கு கொடுக்கணும். ஒருத்தர் பேசுறார், நம்ம கேட்டு இருக்கோன்னே தோணக்கூடாது. நாம அங்கேயே இருக்கோம், கேட்டு இருக்கோம்னு தோண வேண்டும். அப்படித்தான் ஹனுமான் சொல்ல போகிறார். கதி துர்காணி துர்காயா லங்காயாஸ்தத் பிரவிஸ்வமே. எத்தனை வாசல்கள், எத்தனை வீரர்கள் ஒரு வாசலையும் காக்கிறார்கள். என்னென்ன துர்க்கம் இருக்கிறது, எப்படி பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன, மதில்களுடைய திண்மம் எது என்றெல்லாம் ராமன் கேட்கிறான். பலச பரிமாணஞ்ச துவாரகுக்க கிரியாமபி குப்தி கர்மச்ச லங்காயா குப்தி கர்மச்ச லங்காயாக ரக்ஷசாம் சதனானிச்ச. ராட்சசர்களுடைய வீடு, அட்டகாளம், தோட்டங்கள் எங்கெங்க இருக்கு, ஒற்றர்கள் மர்ம நபர்கள் எங்கெங்க இருக்கிறார்கள், என்னென்ன மாதிரி ஆயுதங்களை உபயோகப்படுத்துறா எல்லாத்தையும் சொல்லும். யதா சுகம் யதாவச்ச லங்காயாமசி திருஷ்டவான் சர்வமாச்சக்ஷ தத்வேன சர்வதா குசலோக்கியசி. எப்பவும் நீர் மறக்கவே மாட்டீரே. சில பேர்ட்ட இப்போ ஒரு 10 நம்பர் வரிசையா சொன்னோம்னா அது ஒரு பேப்பர்ல படிச்சுட்டு திருப்பி அப்படியே சொல்லிடுவா. நமக்கு ஒரு நம்பரை சொல்லிட்டு அடுத்ததுக்குள்ளேயே மறந்து போயிடுறது.
ஆனா ஹனுமான் பார்த்தது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றார். அதுவும் எப்ப பார்த்திருக்கார்? ஒண்ணு ராத்திரி வேளையில சின்ன உருவத்தை எடுத்துன்னு சீதையை தேடுற சாக்கில பார்த்தது. 2 வாலுல துணியை சுத்தி நெருப்ப வச்சுட்டு அப்ப ஒரு தடவை சுத்தி அழைச்சின்னு போனாலே அப்ப எல்லாத்தையும் பார்த்தது. நம்ம எல்லாம் இந்த மாதிரி நிலைமையில புத்தியே வேலை செய்யாது. யாரோ ஒருத்தர் துரத்தின்னு இருக்காரு, நெருப்பு வச்சுன்னு இருக்காரு, இதெல்லாமா தோணும். இப்ப கத்துறதுக்கு தான் தோணும். ஆனா அதையே ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி மெதுவே சரியா மனசுல எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கார். ஸ்ரூயதான் சர்வமாக்கியாசே துர்க கர்ம விதானதா குப்தாபுரி யதாலங்கா ரக்ஷிதாச்ச யதா பலைஹி. யார் எப்பப்படி இதை காக்கிறார்கள்னு சொல்றேன். ராமா, காது கொடுத்து நன்றாக கேள் என்று வடக்க தெற்க கிழக்க மேற்க என்னென்ன வாசல்கள், எந்தெந்த வாசல்ல ஆறாரெல்லாம் ரட்சிச்சுருக்கார்கள், மதில்கள் எப்படி இருக்கு, எந்தெந்த பக்கத்துல என்னென்ன துர்க்கத்தினுடைய பலம் இருக்கு. ஒரு நாடு நன்னா இருக்கணும்னால் மலைகள் அரண் இருக்க வேண்டும், அதைத்தான் கிரி துர்க்கம்னு சொல்றோம். காடு சுத்தி இருக்க வேண்டும், வனதுர்க்கம்னு சொல்றோம். தண்ணீர் சுற்றி இருக்க வேண்டும், ஜலதுர்க்கம்னு சொல்றோம். இப்ப நம்ம பாரத தேசத்தை எடுத்துங்க, வடக்க பார்த்தீங்கன்னா கிரி துர்க்கம், ஹிமாச்சலத்தின் மூலம் வருவது அவ்வளவு சுலபம் அல்ல. மற்ற 3 திக்குகளையும் பார்த்தா ஜலதுர்க்கம், ஏன்னா கடலால சூழப்பட்டிருக்கும். ஆனா பல நாடுகள் மலைகளும் சுத்தி இருக்காது, கடலும் சுத்தி இருக்காது. அப்ப எங்க வேணா போய்க்கலாம், வந்துக்கலாம், யார் வேணா இருந்துக்கலாம் இல்லையா? அதை போல இப்போ ஐரோப்பிய கண்டத்துல முழுக்க பாருங்களேன், பக்கத்துல இருக்கிற நாடுகளுக்கு எந்த துர்க்கமும் இல்லை. அப்படியே ட்ரெயினே போகும், பஸ்ஸே போகும், போயிட்டு வரும். இப்ப நம்ம நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் அப்படி போக முடியாது. இங்கிருந்து கடலை தாண்டினானா அடுத்த நாட்டுக்கு போக அது ஓரளவுக்கு நல்ல அரணுடைய நாடு. என்ன, நம்ம நாடு பல விதத்திலும் ஏற்றம் படைத்தது. அதை போலத்தான் இப்ப சொல்றார். அதுவும் பக்கத்துல பார்த்த லங்கைக்கு மொத்தமே தீவு. நம்ம நாடான ஒரு பக்கம் வடக்க இருக்கு, ஆனா லங்கை அன்னைக்கு இருந்தது 4 பக்கமும் தண்ணீர் சூழ்ந்திருந்தது. 6 சுலபத்துல நுழைஞ்சுட முடியாது. எங்கெங்கு கோபுரவாசல் இருக்குன்னு சொல்லப்போறார். மகதி ரத சம்பூர்ணா ரக்ஷோகண நிஷேவிதா திருதபத்த கபாட்டானி மகா பரிகவந்திச்ச சத்வாரி விபுலான்யஸ்யா துவாராணி சுமகாந்தச்ச. எவ்வளவு பெரிய கோட்டை வாச கதவுகள். கோட்டை வாசல்னு சொல்லுவோம் இல்லையோ. கோட்டை இருக்கிற இடத்துல மாதிரி செஞ்சியில போய் பார்க்கிறோம், வேலூர்ல போய் பார்ப்போம், சேலத்துல போய் பார்ப்போம். எல்லாம் கோட்டை இருக்கும் இல்லையோ, கோட்டை வாசல்னுவா. ஸ்ரீரங்கத்திலே வந்துடுனா நான்முகன் கோட்டை வாசல் அப்படின்னு வாசலுக்கு பேரே உண்டு. அப்ப அந்த கோட்டை வாசல்கள்லாம் நன்னா அமைப்பா இருக்கு. 4 பக்கம் வாசல்கள் உள்ளன. துவாரேஷு சம்ஸ்கிருதா பீமாக காலாய சமயா சிதா சதசோ ரச்சிதா வீரைஹி சதக்னியோ ரக்ஷசாம் கணைஹி. ஒரு வாச பக்கத்திலையும் கூட்டம் கூட்டமா ராட்சசர்கள் இருக்கா. பக்கத்துல சதக்னி என்ற ஒரு யந்திரம், ஒரு மெஷின் இப்பெல்லாம் பீரங்கின்னு சொல்றோம் பாருங்க. அத போல அப்போ ஒரு மெஷின். அப்படின்னா சதக்னி, கினானா கொல்றது. சதக்னி தான் ஒரு தரம் சுட்டாலோ ஒரு தரம் அம்பு எய்தாலோ அதுல இருந்து புறப்படுகிற பானங்கள் 100 பேரை சாச்சுடும். அதுக்குதான் சதக்னின்னு பேர். இது ஒரு வாசல்லையும் பல யந்திரங்கள் வச்சிருக்கார்கள். சௌவர்ணஸ்து மகான்ஸ்தஸ்யாக பிராகாரோ துஷ்பகர்ஷணா. ஒரு பக்கம் காப்பாத்துறதுக்கு பயங்கரத்துக்கு இத்தனை சொன்னாரா? அதே எப்ப பார்த்தாலும் பயங்கரமாவே ஊர் இருக்க முடியுமா? வாழற வாளுக்கு சந்தோஷமா இருக்கணும் இல்லையோ. அதனால மேல் பக்கம் எல்லாம் தங்கத்துல தகடு அடிச்சிருக்கான். இந்த பெரிய எவ்வளவு பெரிய மதில் சுவரோ மேல தங்கத்துல அடிச்சிருக்கு. நடுவுல முத்து சரங்கள் தொங்குறது, பவளங்கள் பதிக்கப்பட்டிருக்கு, நடுவுல மாணிக்கங்கள் உள்ளன. என்ன ஒரு பக்கத்துக்கு அழகுக்கும் குறைச்சல் இல்லை. நாதேயம் பார்வதாம் சார்வதஞ்சான்யம் கிருத்திரிமம் ச ததுர்விதம். 4 பக்கத்துல 4 துர்க்கங்கள் உள்ளன. ஸ்திதாபாரே சமுத்திரஸ்ய தூரபாரஸ்ய ராகவ அயுத்தம் ரக்ஷசாமத்திர பூர்வத்வாரம். கிழக்கு வாசலை 10,000 பேர் காத்தார்கள், தெற்கு வாசலை 1,00,000 வீரர்கள். அதுக்கப்புறம் மேற்கு வாசலை பிரயுதம் ரக்ஷசாமத்திர 10,00,000 பேர், நிர்புதம் ரக்ஷசாமத்த உத்தர துவாரமாசிரிதம் வடக்கு வாசலை 1,000,00,000 பேர், நடுவுல 100 பேர். இப்படி பலதும் இருந்தாலும் ராமா, நான் அத்தனையும் துவம்சம் பண்ணேன். இதுல பல பேரையும் பல வாசல்களையும் நானே அழித்தேன். இப்போது நீ ஆணையிடு, உனக்காக புறப்பட போகிறோம். ஏவம் ஆக்ஞாபய க்ஷிப்ரம் பலானாம் சர்வசங்கிரகம் முகூர்த்தேனது யுக்தேன பிரஸ்தானம் அபிரோச்சய. எப்ப புறப்பட போறோம்னு ஆணையிடு என்று கேட்டார்கள். ராமன் வாய் திறந்து நாள் நட்சத்திரம் எப்போதென்னு கூறப்போகிறார், கேட்போம்.